முருகாச்சரணம். இன்னைக்கும் பார்க்க போகிறது ஒரு விநாயகர் பாட்டு. அருணகிரிநாதர் 5 பாட்டு எழுதியிருக்கார் விநாயகரை பற்றி திருப்புகள். அதில் இன்னைக்கு பார்க்க போகிறது உம்பர் தரு தேனு மணி கசிவாகி அப்படின்னு ஆரம்பிக்கிற பாட்டு. இது கொஞ்சம் கம்பேரிட்டிவாக சின்ன பாட்டு, ஒரு 8 வரி பாட்டு தான். உம்பர் தரு தேனு மணி கசிவாகி ஒன் கடலில் தேன் அமுதத்து உணர்வூறி இன்ப ரசத்தே பருகி பலகாலும் எந்தன் உயிர்க்கு ஆதரவுற்று அருள்வாயே. தம்பி தனக்காக வனத்து அணைவோனே, தந்தை வளத்தால் அருள் கை கனியோனே, அன்பர் தமக்கு ஆன நிலை பொருளோனே, 5 கரத்து ஆனைமுக பெருமாளே. இப்போ இந்த பாட்டுக்கு நம்ம அர்த்தம் பார்க்கலாம். உம்பர் அப்படின்னு சொன்னா தேவர்கள். உம்பர் தரு தேனு மணி அப்படின்னு சொல்றார். அருணகிரிநாதர் தன்னோட பாடல்கள்ல, திருப்புகள்ல சமஸ்கிருத பதங்களையும் நிறைய யூஸ் பண்ணுவார். சமஸ்கிருதமும் தமிழும் ரெண்டுமே சிவபெருமானால கொடுக்கப்பட்டதுங்கிறது தான் எல்லாருடைய பிலீஃபும். சமஸ்கிருதமும் இவர் சிவபெருமான் தான் கொடுத்தார், அதே மாதிரி தமிழும் சிவன் தான் கொடுத்தார் அப்படிங்கிறது. அதனால பாட்டுல எல்லாம் திருப்புகள்ல பார்த்தா நிறைய சமஸ்கிருத வார்த்தைகள் வரும். அந்த வார்த்தைகளை ஓரளவுக்கு தமிழ் படுத்தியிருப்பார். தமிழ்லயும் நல்ல செந்தமிழ் வார்த்தைகள்லாமும் நிறையா இருக்கும். அது மாதிரி இந்த பாட்டுல உம்பர் அது தமிழ், தேவர்கள், தேவலோகம். தரு அப்படின்னு சொன்னா, தரு அப்படின்னா சமஸ்கிருதத்துல விருட்சம், மரம். தேவலோகத்துல இருக்கின்ற விருட்சம் அது என்னது? கற்பக விருட்சம். உம்பர் தரு தேனு, தேனுனா காமதேனு, தேனு மணி, மணினா சிந்தாமணி. இது 3 எப்படி அப்படின்னு கேட்டா, நினைச்ச மாத்திரத்துல என்னத்தை நினைக்கிறோமோ அதை கொடுக்கும். தடங்காம வாரி வழங்குற ஒரு தன்மை அந்த கற்பக விருட்சத்துக்கு உண்டு. அதனால்தான் முதல்ல கைத்தல நிறைய கனியிலையும் சொல்றார் இல்லையா, கற்பகா என கடிவினை கடிதேகம் அப்படின்னு சொல்றார். அது மாதிரி இந்த கற்பக விருட்சங்கிறது என்னத்தை மனசால நினைக்கிறோமோ அதை உடனே கொடுக்கறது. அதே மாதிரி இதை எடுத்தோன்னாக்க தேனு, காமதேனு, காமதேனு பசு அதே போலதான் மனசுல நினைக்கிறத அந்த க்ஷணமே கொடுக்கும். உம்பர் தரு தேனு மணி கசிவாகி அப்படின்னு கொடுக்குறார். கசிவாகினாக்க அந்த மாதிரி கேட்டதை ஒருத்தர் கேட்கிற போது அந்த க்ஷணமே கொடுக்குற அளவுக்கு என் மனசு ரொம்ப பக்குவமா இருக்கணும். அவ்வளவு அன்பு என் மனசுல வரணும். உம்பர் தரு தேனு மணி கசிவாகி அப்படிங்கிறது அவ்வளவு அன்பு மனசுல எனக்கு வரணும். அந்த அன்பு வந்தாதான் பகவானை பார்க்க முடியும். அதுக்காக தான் உம்பர் தரு தேனு மணி கசிவாகி ஒன் கடலில், ஒன் கடல் அப்படின்னு சொன்னா நல்ல ஒளி வீசுகின்ற, நல்ல ஷைனிங், அப்படியே பளபளன்னு பளிச்சுன்னு அவ்வளவு ரேடியன்ஸ், அவ்வளவு பிரில்லியன்ஸ் இருக்கு. அது பார்க்கடல். ஒன் கடலில் தேன் அமுது என உணர்வூரி. தேன் அமுதுனா பார்க்கடல்லேருந்து வந்த அமுதம். அந்த அமுதம் மாதிரி என் மனசுல அந்த மாதிரியான உணர்வு வர வேண்டும், அந்த மாதிரியான ஃபீலிங் எனக்கு வரணும். எப்போ வரும் அப்படின்னு கேட்டா, மற்றவாளுடைய கஷ்டங்களை பார்த்து, அவர்களை பார்த்து என்னுடைய மனசு கசிவாகிற போது, என் மனசுல அன்பு பெறுகிற போது, அந்த ஒன் கடலில் தேன் அமுதத்து உணர்வு ஊறி இன்பரசத்தே பருகி. இன்பரசம்னாக்க பிரம்மானந்தம். இன்பரசத்தே பருகி, அதை சாப்பிட்டு, அதாவது அமுதம் அடுத்தது ரசம், ரெண்டையும் சாப்பிடணும். எப்படி சாப்பிடணும்னு கேட்டா, பருகி அந்த பிரம்மானந்த நிலையை அனுபவிச்சாதான், அதை அனுபவிக்கிறதுக்கு எனக்கு உன்னுடைய ஆதரவையும் அருளையும் தருவாயாக. ஆதரவுற்று அருள்வாயே, என்னை உன்னோட சேர்த்துண்டு எனக்கு அந்த பிரம்மானந்த நிலையை அடையறதுக்கு இன்பரசத்தே பருகி பலகாலும்
ஒன்கடலில் தேன் அமுதத்து உணர்வுற. அந்த பார்க்கடல்லேருந்து வர அமுதம் மாதிரி என் மனசுல வந்து இன்பம், அந்த சந்தோஷம், அந்த பிரம்மானந்தம் எப்போ வரும் அப்படின்னு கேட்டால் உன்னுடைய அருள் இருந்தால் தான் வரும். அதுக்காக நீ எனக்கு ஆதரவுற்று அருள்வாயே. அது யார் கேட்குறார்? பிள்ளையார தான் கேட்குறார். பிள்ளையார் வந்து கைத்தல நிறை கனியில் சொல்கிற போது முதல்வோனேன்னு சொல்லுவார். முதல்வோன் அப்படின்னாக்க சிவன் தான் முதல்வன்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? ஆனால் இவர் வந்து பிள்ளையார் வந்து முதல்வோன்னு ஏன் சொல்கிறாருன்னு கேட்டால், பிள்ளையார் வந்து ஓம்கார பொருள். ஓம்காரம் பிரணவம் தானே எல்லாத்துக்குமே ஆரம்பம். அதனால விநாயகர் வந்து முதல்வோனே அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது வரியில தம்பி தனக்காக வனத்து அணைவோனே. தம்பி அதாவது முருகன், முருகனுக்காக வனத்து அணைவோனே. வனம்னாக்க காடு. இந்த திணைப்புணத்தில் வள்ளிய முருகனோட சேர்த்து வைக்கிறதுக்காக யானை உருவில் காட்டில் அலைஞ்சார் இல்லையா? அதுதான் தம்பி தனக்காக வனத்து அணைவோனே. தந்தை வளத்தால் அருள் கை கனியோனே. அப்பா அருள் பண்ணினார், பழம் கொடுத்த அம்மா. எப்படின்னு கேட்டாக்க, அம்மா அப்பாவை சுற்றி வந்ததுனால தந்தை வளத்தால் அப்பாவை சுற்றி இந்த உலகம்தான், இந்த உலகமே வந்து சிவமயம்தான், சிவனுக்குள்ளேயே தான் எல்லா உலகமும் அடக்கம் அப்படின்னு காமிச்சார் இல்லையா? அதனால கையில் மாதுளம் பழத்தை பெற்றவனே. தந்தை வளத்தால் அருள் கை கனியோனே. அன்பர் தமக்கான நிலை பொருளோனே. அன்பர்னா அடியார்கள், தமக்கு ஆன அன்பர்களுக்கான நிலை பொருளோனே. அவன் தான் வந்து நிரந்தரமாக இருக்கக்கூடியவன். இந்த இறைவன் நிரந்தரமாக அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய இன்பம் பிரம்மானந்தம் எதுன்னு கேட்டால் இந்த இறைவன் தான், இந்த கடவுள் தான். பிள்ளையாரே, கணேஷா, நீ தான் வந்து அன்பர்களுக்கு நிரந்தரமாக எப்பவும் ஸ்டெடியாக ஒரே பொருளாக இருக்கான் இல்லையா? அதைத்தான் வந்து அன்பர் தமக்கு ஆன நிலை பொருளோனே. 5 கரத்து ஆனை முக பெருமானே. 5 கையே ஆனை முகம் இருக்கிற கணேசா, உனக்கு சரணம். உம்பர்தரு தேனுமணி கசிவாகி தம்பி தனக்காக வனத்து அணைவோன், தந்தை வளத்தால கையில் மாங்கனியை வைத்து கொண்டிருப்பவன், உன்னை வந்து நீ எனக்கு பிரம்மானந்தத்தை கொடு அப்படின்னு கேட்குறாரு இந்த பாட்டில். சின்ன பாட்டு தான், ஆனால் நல்ல பெரிய பெரிய அர்த்தங்கள் எல்லாம் இருக்கிற. பிரம்மானந்தத்தை கொடு அப்படின்னு கேட்கக்கூடிய அந்த பிரம்மானந்தத்தை அடையணும் அப்படின்னு சொன்னால் மனசு எப்படி இருக்கணும்னு கேட்டால் கசிவாக இருக்கணுமா. அந்த கற்பவருஷம் காமதேனும் எல்லாம் எப்படி கேட்ட உடனே கொடுக்கறதோ அது மாதிரி மற்றவர்களுக்கு கொடுக்குற பழக்கத்தை, யாருக்கு மற்றவர்களை பார்த்து கசிகிற அந்த மனசு, அந்த நெகிழ்வான ஒரு மனசு வந்தாதான் அந்த பிரம்மானந்தத்தை அடைய முடியும் அப்படின்னு இந்த பாட்டில் எடுத்த உடனே சொல்கிறார். முருகாச்சரணம்.